வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பைங்கல உபனிஷத்தினுடைய 25வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் ஸ்தூலத்தை பற்றி, ஸ்தூல உடம்பு ஜாகிரத அவஸ்தா, சொப்ன உடம்பு சூக்ஷ்ம உடம்பு சொப்ன அவஸ்தா இப்படி சொன்னது. இப்போ சுஷுப்தியை பற்றி பேசுது மந்திரம். சித்த ஏகீகரணம் சுஷுப்தாவஸ்தா பவதி. சித்தத்தோட ஐக்கியகரணமாகுது. சித்தானது சித்தத்துக்குள்ளே நுழையிறது. சித்தம் இருட்டாக இருக்குது, அங்கே வாசனைகள் நிறைஞ்ச இடம். இருந்தாலும் இருட்டாக இருக்கிறதுனால சித்தைக்கரணா ஏககரணா ஒன்றானதுனால சுஷுப்த அவஸ்தா பவதி, உறக்க நிலை ஏற்படுகிறது. பிரம்ம விஸ்ராந்த சகுனிகி. சகுனின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய சகுனிடாவான் அப்படின்னா என்ன தெரியுமா? யார் என்ன எடுத்துன்னு போகிறாங்க, என்ன கையில் வச்சுருக்காங்க, எதை வச்சுருக்காங்க, பாக்கெட்டில் என்ன வச்சுருக்காங்க, டப்பாவில் என்ன வச்சுருக்காங்க, பையில் என்ன வச்சுருக்காங்கன்னு அப்படியே ஊற்று பார்ப்பான். அது பேர் கழுகுன்னு பேர். இந்த கழுகை தான் வல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, வல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சகுனிகின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். வல்ச்சரை சகுனிகின்னு சொல்லுவாங்க. இந்த சகுனி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மேல் மட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு மேலே அது ஹைட்டில் என்னது பறக்கிறது. பிரம்மஸ்ராந்தை சுற்றி பார்க்குறது. எங்கேயாவது உணவு அதுக்கு கிடச்சுன்னா அங்கே போய் அதை எடுத்து சாப்பிட்டு சாயந்தரம் ஆணையும் அதுக்கு இறக்கை வலிக்கும்போது பிரம்ம சுற்றிக்கிட்டு இருந்த அது விஸ்ராந்த ஓய்வுக்காக பக்ஷி சம்ஹரித்திய தன்னுடைய செயல்பாடுகளை சுருக்கிக்கிட்டு சம்ஹரித்திய நீடாபிமுகம் தன்னுடைய கூட்டை தேடி, கூட்டை பார்த்து நோக்கி யதாகச்சதி எப்படி செல்லுமோ. ஒரு வல்ச்சர் தன்னுடைய இறை தேடுதல் வேலைகளை முடித்ததுக்கப்புறம் ஓய்வுக்காக எப்படி தன்னுடைய வீட்டை நோக்கி பயணிக்கிறதோ, அதுக்கு என்ன வேலை? டெய்லி அந்த கூட்டை விட்டு பறக்கிறது, உச்சத்தில் பறக்கிறது, எது உணவு தெரியுதோ அது சாப்பிட்றது, சாப்பிட்டு மறுபடியும் போய் கூட்டில் போடுறது. ஒரு வாழ்க்கை இது. நமக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அதே தான் நம்மளும் பண்ணிட்டுருக்கோம். அது வல்ச்சர்னு அது பேர் சகுனின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆச்சா, எப்படி போகிறதோ தத்தா அப்படியே ஜீவனும் அப்படி தான் இருக்கான். ஹோட்டலை பார்த்தா வாயை திறக்கிறான், கண்ணை திறக்கிறான், ஆன்னு பார்க்குறான். அப்போ ஜாகிரதை சொப்ன பிரபஞ்சம். அதுபோல் விழிப்பு நிலை, கனவு நிலை, பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், விவகரத்திய நடைமுறை செயல்பாடுகள், ஸ்ராந்தோ அஜ்ஞானம். இப்படி இருந்தவன், விவகாரத்தில் இருந்தவன், விவகாரமான ஆளாக இருப்பான்னு சொல்கிறாங்கள, அந்த விவகாரமான ஆள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்ல, அவனை தான் சொல்லு. ஸ்ராந்தோ, அவன் ஓய்வு அடைக்கிறதுக்காக. அஞ்ஞானம் இருட்டை இருட்டுள் பிரவேசிய நுழைகிறான். அந்த இருட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்வ ஆனந்தம் முக்தி. சில பேர்லாம் வீட்டுக்கு போனால் கதவை சாத்தியே வச்சுருப்பாங்க. எப்போதும் கதவை சாத்தியே வச்சுருந்தா தான் அவங்களுக்கு
என்னது வீட்டுக்கு போனோடனே கதவு சாத்திடுவாங்க. ஏன்னா அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. கதவு திறந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு பயமாக, கதவு சாத்தி பூட்டிட்டு போட்டாங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது. அதுபோல் இவன் போன உடனேயே அதுக்குள்ளே நுழையிறான், இருட்டுக்குள்ளே நுழையிறான். ஸ்வானந்தம் புங்க்தே, தன்னுடைய ஆனந்தத்தை, ஏன்னா இருட்டுக்குள்ளே தான் உயிர் இருக்குது, அதாவது சத்து இருக்குது, சத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. அதனால் இவன் அந்த இருட்டுக்குள்ளே நுழையிறான். அதான் அவித்யான்னு சொல்லக்கூடிய பரம்பொருளை சுற்றி உள்ள இடம். யார் அது உள்ளே நுழையிறது? சைத்தன்யம் சொல்லக்கூடிய சித்து, மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இந்த சித்தங்கிற அந்த கண்டெய்னர் தாங்க திரும்ப திரும்ப பிறக்குது, இந்த வேலையெல்லாம் செய்யுது. அதுக்கு சித்து ஆதாரமாக இருக்குது. எது வரைக்கும் இந்த 4 சட்டையை இந்த சித்து கலட்டாமல் இருக்கோ, அதாவது சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிறத இந்த சித்து போட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் நான் நினச்சின்னு இருக்கு. அதெல்லாம் நீ பரபிரமோன்னு அது என்னைக்கு தான் அறிஞ்சு, நான் இருட்டில் நுழையிறவன் இல்லை, இருட்டையும் கடந்து தூக்கத்தையும் கடந்து ஆத்மாங்கிற துரிய நிலைக்கு, 4வது நிலைக்கு நான் போகணுங்கிற அறிவு இருந்துச்சுன்னா அங்கே தான் அவனுக்கு குருவனுடைய அவசியம். அந்த இருட்டை கடக்கிறதுக்கு தான் குருனால என்னது? குரு, குருவை இருட்டை நீக்குபவர்னு அர்த்தம். குரு அப்படின்னு அந்த நிலையில் இந்த அஞ்ஞானத்துக்குள்ளே பிரவிஷ்ய நுழைந்து சுவானந்தம், தன்னுடைய சத்துனுடைய ஆனந்தத்தை, பிரம்மானந்தத்தை அதை அனுபவிக்குது. அஞ்ஞான நிலை ஆனால் ஆனந்தமாக இருக்குது. ஆச்சா, சரி. இது என்ன? சுசுப்தி. அதுக்கப்புறம் 4வது நிலை மயக்கம்னு ஒரு நிலை சொல்லுது, மூர்ச்சாங்கிறது சொல்லுது. நம்ம துரியம் டைரெக்டாக சொல்லிடுவோம், இது மூர்ச்சான்னு சொல்லி மரணம்னு 2 வார்த்தைகளை சொல்லுது. இப்படியும் போகிறான்ல, ஒரு அவஸ்தா இருக்குது, இந்த அவஸ்தாவும் இருக்குல்ல, மரண அவஸ்தாடா அப்படின்னு சொல்லுவான்ல. மரண அவஸ்தா ஒரே கோமா ஸ்டேஜ் மாதிரி, மயக்கம், என்ன நடந்ததே தெரியலன்னு சொல்கிறான்ல. அந்த என்ன நடந்ததே தெரிஞ்சலங்கிறது கோமா ஸ்டேஜ். அந்த கோமா நிலையை பற்றி சொல்ல, அகஸ்மாத் உத்கர தண்டாதி, தண்டம் முதலியவற்றை பெருசாக திடீர்னு உங்களை அட்டாக் பண்ணால் இந்த பயத்துலேயே மயங்க மட்டும் விழுந்துருவான். இப்போ நிறைய பேர் பாம்பு கடித்து சாகிறது இல்லையாம், பாம்பு கடித்து விஷம் ஏறி சாகிறது இல்லையாம். பாம்பு கடிச்சிருச்சு நம்ம அவுட்டு அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவன் ஒரு விதமான ஹார்ட் அட்டாக் தான் அது. புரியுதா? தண்டாதியோ தாடித்த வத்து, அடித்தால், தண்டத்தினால் அடித்தா, கதானால் அவன் தலையில் நடுமண்டில் நச்சுன்னு போட்ட. பய அஞ்ஞானாபியாம், வாழ்நாள் ஃபுல்லாக பயம், அஞ்ஞானம், இதனால் இந்திரிய சங்காத்தோ, இந்திரியங்கள் 10 அந்த கூட்டமும் கம்பினவ, அப்படியே நடுங்குவது போல, முருத்தத்தில் மரணத்துக்கு சமமான மூர்ச்சா, தன்னை மறந்துடுறான். மரணத்துலேயும் தன்னை மறந்துடுறான், மூர்ச்சாவிலையும் தன்னை மறந்துடுறான். அந்த நிலையை மூர்ச்சா, மயக்கம் என்று சொல்லிக்கிறது. மூர்ச்சா பவதி. அப்புறம் ஜாகிரத சொப்ன சுசுப்தி, மூர்ச்சா அவஸ்தா 4 ஆச்சு. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, மயக்க நிலை கடந்து நாம் அந்நியா இன்னொன்று இருக்குது, பிரம்மாதி ஸ்தம்ப. பிரம்மதேவன் முதல்ல ஆரம்பித்து ஒரு சிறு பூச்சி வரைக்கும், புழு வரைக்கும், பரியந்தம் வரை சர்வஜீவ, எல்லா ஜீவன்களும் பயப்பிரதா, எல்லா ஜீவர்களுக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதாவது ஸ்தூல தேகத்தை விடுறது. இப்போ நம்ம ஸ்தூல தேகம் எப்படி இருக்கு? நம்ம ஸ்தூல தேகம் என்ன பண்ணுறோம்? டெக்கரேட் பண்ணிக்கிறோம், அதை பெயிண்ட் அடிச்சுக்கிறோம், அதை அடிச்சுக்கிறோம், இதை அடிச்சுக்கிறோம், வெள்ளை பெயிண்ட்டு, சிவப்பு பெயிண்ட்டு, கருப்பு பெயிண்ட் எல்லாத்தையும் அடிச்சுக்கிறோம், மஞ்சளை பூசிக்கிறோம், என்னென்னமோ. இதெல்லாம் யார்? தான் ஆத்மான்னு அறியாதவர்கள். ஆத்மா அறிந்தவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த ஆத்ம ஒளி பிரகாசிக்கிறதுக்கு அரிய காரியங்களை செய்வாங்க. அரிய காரியங்களில் செய்ய 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 அவங்க ஒரு ஸ்டார் ஆகிடுவாங்க. அவங்க போகிற இடத்த, அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த ஆத்ம ஒளி என்னது பிரகாசிக்கும். அந்த ஆத்ம ஒளிக்குள்ளே போகிறதுக்கு யோகிதை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு, கலர் அடிச்சுக்கிட்டு, வசீகரமான சட்டையை போட்டுக்கிட்டு, பேண்ட்டை போட்டுக்கிட்டு, ஏதோ ஒரு ஆடைகளை, உபாதிகள்னு பேர், அதெல்லாம் போட்டுக்கிட்டு
அலைவாங்க வசீகரிக்கிறதுக்காக. அதெல்லாம் செயற்கை. புரியுதா? செயற்கை. 2 நிமிஷம்தான் இது அந்த இதில் பேசினேன். 2 நிமிஷம்தான் அந்த நிச்சயதார்த்தம். இந்த நேற்று போனோமே கோயம்புத்தூர், 2 நிமிஷம்தான் பேசினேன். அதுக்குள்ளே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணார். என்ன காரணம்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஒளி பிரகாசிக்குது. வேறு என்ன? சர்வஜீவ பய பிரதா, எல்லா ஜீவனுக்கும் பயம் கொடுக்கக்கூடிய என்னன்னா இந்த உடம்பை நான் நினச்சிக்கிட்டு, இந்த மனசை நான் நினச்சிக்கிட்டு, இந்த புத்தியை நான் நினச்சிக்கிட்டு அதனுடைய கேரக்டரில் வாழ்கிறான். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நம்ம. என்னது? கம்பஸ்டிபிள்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்கம்பஸ்டிபிள்னு, அதாவது நெருப்பால் எரிக்க முடியாது. அன்கிளீவபிள்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு. அன்கிளீவபிள்னு சஸ்திரத்தினால வெட்ட முடியாது நம்மளை. புரிஞ்சுக்கங்க. நம்மளைன்னா நம்ம உடம்பே இல்லை, நம்ம உடம்பு நாம இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? உடம்பு தலையை வலிக்குது, வயிற்றை வலிக்குது, பல்லை வலிக்குது, காலை வலிக்குது, கண்ணை வலிக்குது, வாயை வலிக்குது சொல்ல மாட்டோம். பேசிக்கிட்டே கிடக்கிறோம். அதெல்லாம் நெகட்டிவ்ஸ். எனர்ஜி வீணாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உள்முகப்படுத்தணும். மொத்த ஆற்றலையும் வந்த வேலையை முதல்ல செஞ்சிடு, அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அந்த வேலையை தெரியல, பாக்கி எல்லா வேலையும் பண்ணிட்டு கிடக்குறேன். என்ன பிரயோஜனம்? எல்லாம் தோன்று நிற்கும். இந்த ஆடு மாடு கழுது குதிரை மாதிரி வாழ்க்கை நடத்தாமல் உள்முக பயணித்து நாம் ஆத்மா கம்பஸ்டிபிள், அன்கிளீவபிள், நாம் சஸ்திரத்தினால் வெட்ட முடியாத ஒரு அரிய பொக்கிஷம். நாம் நெருப்பால் சுட முடியாத ஸ்டேபிள், நிலையானவர், சனாதனம். கழுதைகளுக்கெல்லாம் சனாதனம்னா என்னன்னு தெரியாமலே சனாதனத்தை பற்றி பேசினோம். நிலையானவர், ஸ்டேபிள்னு சொல்லவர் தான் சனாதனம். அந்த மாதிரி உள்ள நாம் என்ன பண்ணிக்கிறோம்? உடம்புன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த உடம்பை விட்டு போக மாட்டேன் எந்துன்னு என்ன பண்ணுது? கெட்டியமாக பிடிச்சிக்குது. அதனால் எமன் விட்டுருவானா? எமன் விட்றதில்ல. செவலை கட்டி 4 காட்டி மயக்கிரலுக்கு அழைச்சிட்டு போய் தான் எடுத்துகிட்டு போகிறான். உரிச்சிடறான், தோலை உரிச்சிடறான். இந்த தோலை உரிச்சிடறேன்னு சொல்கிறாங்கல்ல, நீ கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. தோலை உரிக்கிறதே போய் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போய் நிற்கிறீங்கல்ல க்யூவில். என் பிள்ளை இது இல்லாமல் சாப்பிட மாட்டான். அவன் இல்லைன்னா அவன் மயக்க முட்டி கீழே வந்துடுவான். அது இருந்ததில் தான் அவன் மூச்சு காற்றே அதில் தான் இருக்குது. இதெல்லாம் யார்? அவன் சொல்லலை, இவங்களே சொல்கிறேன். இவங்களுக்கு அதில் பங்கு உண்டு. இந்த தோலை உரிக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மரண அவஸ்தாவில் உடம்பு உயிரை விட்டு நான் வரமாட்டேன்னு 4 காட்டு வயசு ஆகி போச்சு, எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. இது நீ உன் டைம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண? வெங்காயம் வெட்டினியா? நீனே மரியாதையாக வாழைப்பழம் மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்? உன்னை நீ பக்குவப்படுத்தியிருந்தீங்கன்னா வாழைப்பழம் மாதிரி உன்னை ஈஸியாக உரிச்சு எடுத்துன்னு போயிருக்கலாம். நீ எருமை மாட்டு தோல் மாதிரி கண்டதை தின்னுபிட்டு கண்டபடி இருக்க. உன்னை விட்டுருவாங்களா உன் இஷ்டத்துக்கு? நீ விட்டா நீ 1000 வருஷம் இருப்ப, இதே வேலையே செய்வேன். அதே தான் பள்ளி என்ன பண்ணுது? பள்ளிக்கு என்ன வேலை? காலையில் எழுந்து சாயந்தரம் அடிக்கலாம். நீ இங்கே அலையிறது, சாப்பிட்றது, குட்டி போடுறது, முட்டை போடாதுக்கு போல முட்டை கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அப்புறம் வயசாகி போய் செத்து போயிடும். அதே தான் நம்மளும் பண்ணுறோம். அதை சொல்லுது, எல்லாம் அங்கே வேகத்தில் சொல்லுது. அதனால் அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மரணாவசை பெரிய இது. பாருங்கள், பிறக்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், முன்பினை எப்படி வேணாலும் இருக்கலாம், இறக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், விரைந்த ஞானத்தை சிரவணம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வேதம் பல இடத்துல சொல்லுது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா நீ அடிப்பட்டு இந்த மாதிரி கதி ஆகிடும். இந்த கதி ஆகிடும். மரணாவஸ்தா பவதி, தோலை உரிக்கிற நிலைமை உருவாகிடும். தேவையாது. அதனால் பிறக்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். பிறக்கும் போது எல்லாருமே அஞ்ஞானத்தில் பிறக்கலாம், தப்பு இல்லை. இறக்கும் போது அஞ்ஞானத்தில் இறக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஞானத்தையாவது சிரவணம் பண்ணி தொலை. தான தர்மம் பண்ணுறியோ இல்லையோ, நல்ல காரியங்களில் ஈடுபடுறியோ இல்லையோ, விரைந்து இந்த ஞானத்தையாவது சிரவணம் பண்ண. அதுதான் உயிரோடு கலக்கிறது. இப்போ முன்வினை பற்றி மந்திரம் சொல்ல போகுது. கர்ம வினை தான் நம்ம இந்து கல்ச்சருடைய பேஸ்.
இந்த தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு, நல்லது செஞ்சால் அவனுக்கு பலன் உண்டுங்கிறது. கர்மேந்திரியாணி ஞானேந்திரியாணி தது விஷயான் பிராண சம்ஹிருத்திய காம கர்மான்வித அவித்யா பூத்த வேஷித்தோ ஜீவோ. ஜீவன்னா யார் யாருன்னா இந்த கொஞ்சத்து பார்த்தலாம் அவித்யா காம கர்மம். 8 அஷ்டபுரம்னு சொன்னோம் இல்லையா, 8 தத்துவங்களுக்குள்ளே இருக்கிறான். 8மே கேடு கெட்டது. பஞ்ச புலன்கள் பார்க்கும் கேட்கும், பின்னாடி ரோட்டுக்கு அழைச்சிட்டு போயிடும். அப்புறம் அவித்யா எனக்கு தெரியாதும்ப, எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுன்னு கிடப்ப கர்மா. அப்புறம் என்னது, பொய்யை டார்கெட் பண்ணுறது. இப்போ 25 பேர் சைலண்ட்டாக அழகாக போயிட்டு சைலண்ட்டாக வந்தோமா, எங்கேயாவது நடக்குமா? இது மாதிரிலாம் சொல்லக்கூட முடியாது. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, அது சண்டை போட்டு கிடக்குறீங்க எப்போ பார்த்தாலும். ஒரு வேனில் 25 பேர், எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, எல்லாருக்கும் கர்மா இருக்குது. அத்தனையும் தாண்டி ஏதோ ஒரு ஸ்க்ரீன் போட்ட மாதிரி நம்ம அழகாக போயிட்டு குறையில்லாமல் வந்துட்டோமே. அதான் இறைவன் சாநித்தியம்னு பேர். இறைவனே நடத்துகிறான், யாரும் இல்லாத அனாதைக்கு சனாதன்னு சொல்ல முருகப்பெருமான். பிரத்யேகமாக செஞ்சு காமிக்கிறானா இல்லையா? அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, வீட்டுக்கார் இல்லை. ஒரு பெண்ணு இந்த அளவுக்கு எடுத்து நடத்துகிறாங்கன்னா அவங்க நம்மளாம் சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ணுவா? முருகன் குலதெய்வம். ஒரு முடிவு எடுத்தோம், உயிருக்கு உயிராக நேசிக்கிற வேல் பூஜை டிஸ்டர்ப் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு வருவோன்னு முருகன் என்ன பண்ணார்? அனுப்பிச்சி விட்டார். நீங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதனால் ஒரு 100 குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி இந்த சொசைட்டி கொடுத்துட்டு போவேன். அது அற்புதமாக அந்த 100 குடும்பம் எல்லாரையும் வழி நடத்தும். அப்படி பண்ணிவிட்டு போகிறேன் போகிறப்ப. நல்லா எல்லோரையும் பின்னாடி வாங்க வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நல்ல மனிதர்கள் நம்ம கூட பயணிக்கணும்னு நினைப்பேன். இப்போ சொல்கிறதுக்கே இல்லை, அவசியம் இல்லை. நிகழ்ச்சிகளை என்ன பண்ணுது, நடத்தி காமிச்சிட்ருக்கு. இதெல்லாம் வேறு என்னங்க வேதம் ஞானம் என்ன இறைவன்? இதாங்க வேதம் ஞானம் இறைவன். நம்மளை மாற்றிடுச்சா இல்லையா? முன்னெல்லாம் அப்படி சொன்னால் கேட்போமா? எனக்கு வேலை இருக்குது, கடையை திறக்கணும், வியாபாரம் போயிடும், 10 மணிக்கு நான் வரமாட்டேன், நான் சைக்கிளில் வரேன், பைக்கில் வரேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் முன்னாடி போய் சீட்டை பிடிச்சிக்கிட்டு சரி காம கர்மான்வித மனுஷன் எப்படி இருப்பான்? எப்போ பார்த்தாலும் பிராண சமூகர்த்திய பிராணனை பிடிச்சிக்கிட்டு காம கர்மான்வித, எப்போ பார்த்தாலும் காமம் கர்மம் கர்மம்னு சொல்லணும்ல. எப்போ பார்த்தாலும் காமம் கர்மம், ஆசை வேலை ஆசை வேலை ஆசை வேலை அப்படின்னு இருந்தான். அவித்யா இன்னும் கொஞ்சம் இருட்டை சேர்த்துக்கிட்டான். இருட்டில் தான் வாழ்கிறான். ஏன்? அவன் உடம்பே இருட்டு தான்ப்பா. அவன் உடம்பே மொத்த உடம்பே அசூரிய லோகன்னு பேர். சூரியன் இல்லாத வெளிச்சம் இல்லாத இருட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி தெளிவு பிறக்கும்? அதனால் அவித்யா பூத்த வேஷித்தோ, இப்படி 8 தத்துவங்களால் மூடப்பட்ட அவன் ஜீவோ தேகாந்தர பிராப்பிய, தேகம் இப்போ விட போகிறான். லோகாந்தர கச்சதி, இந்த உடம்பை விட்டுட்டு வேறு லோகத்துக்கு போகிறான். ஏன் வேறு லோகத்துக்குன்னு சொல்லுதுன்னா, இப்போ அவன் வாழ்க்கையில் மேன்மைப்பட்டிருப்பான், இல்லை கீழே இறங்கியிருப்பான். போன ஜென்மாவோட இந்த ஜென்மா ஒன்று மேன்மைப்பட்டிருப்பான், இல்லை கீழே இறங்கியிருப்பான். கீழே இறங்குனா மிருகம், அது இந்த மாதிரி அத்தலை வித்தலை சுதலைங்கிற இருட்டு, பூரண இருட்டு. மேலே பூகஸ்வகலை மேன்மைப்பட்டிருப்பான் கண்டிப்பாக. புரோமதிக்கு வந்தவனுக்கு தான் மேன்மையான இருக்குது. அதனால் முருக பக்தர்கள் லீடர்ஷிப் பண்ணுவாங்க. எல்லா பக்தர்களும் புரோமதிக்கு வந்துடணும். நீங்கள் எது தெரிஞ்சுக்காட்டினாலும் தெரிஞ்சுக்கங்க, இதை தெரிஞ்சுக்கங்க. ஞானம் உங்களுக்கு கிடைக்கலையோ எப்போ கிடைக்கிட்டோம். முதல்ல புரோமதிக்கு வரணும், ஏகாந்தமாக உக்காரணும் ஒரு முடிவெடுத்தாலே நீங்கள் மேன்மை. ஏன்னா எல்லாம் சயின்டிஃபிக்காக சொல்லுது. அது அறிவு இருந்ததுன்னா அது கேட்க உங்களுக்கு உள்ளே போகும். அறிவு இல்லைன்னா அப்படி என்னாச்சு? லோக்கம் மறுபடியும் இவ்வளோ வேதாந்தம் படிச்சுட்டு என்னது அது மெனுவை பார்த்துட்டு அது என்ன ஃப்ரைடே செஸ்வான் 1 பன்னீர் ஃப்ரைட் ரைஸை டாக்டர் சாப்பிட விடாதுன்னு சொல்கிறான். அவனுக்கு போய் பணத்தை கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த மருந்து இருந்தால் சொல்லுங்களேன், நான் பண்ணுறது. பிராப்பிய லோகாந்தர் கச்சதி, இந்த உலகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு போகிறான். அவனை திருத்தவே முடியாது, ஆண்டவனாலையும் திருத்த முடியாது. அவன் மெனு பார்க்க தான் செய்ய போகிறான், மெனுவோடையே சாப்பிட்றான். கடைசி வரைக்கும் மெனுவை நான் நான் போகும்போது என்னுடைய பொருட்களோடு வைக்கும்போது இந்த ஹோட்டல் பேரை சொல்லி அந்த மெனு ஒரு 4-5 வைங்க, அந்த மெனுவையாக சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக போய் தரேன்.
அப்படின்னா இருக்கேன் என்னத்த பண்ணுறது தேவை இப்படி இது என்ன அது கொண்டா இது கொண்டா இது அதுவே அது புக்கு மாதிரி 50 பேஜ் இருக்கும் போது அவன் உங்களோட வீக்னஸ் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? நல்லா ஸ்டார் ஹோட்டலில் 50 பக்கத்துக்கு மெனு கொடுக்குறான். இது தேடுது கழுதுங்கெல்லாம் எல்லாம் கழுதுங்க சேர்ந்துக்கிட்டு. அதை வேறு என்ன வேறு நீங்களே சாப்பிடுங்க. நைட்டு 11 மணிக்கு டீ காப்பி, 11:30 மணிக்கு அது என்னது ஐஸ்கிரீம். சும்மாவே நம்ம தண்ணி குடித்தாலே ஆனால் இதுங்களுக்கு ஒன்றும் ஆகி தொலைக்க மாட்டேது. அதில் என்ன சிறப்புனா இந்த 2 ஆதார சக்கரம் தான் வேலை செய்யுது. அது 2ம் வேலை செய்யுது, ஒழுங்காக வேலை செய்யுது. அது 2ம். பாக்கி ஆதார சக்கரம்லாம் வேலை செய்கிறது இல்லை. அதை பற்றி அதுங்களுக்கு கவலையே இல்லை. புரியுதில்ல? நம்ம எல்லா ஆதார சக்கரம் வேலை செய்யணும் முயற்சி பண்ண பாருங்களா, அவங்க அங்கே தோற்று போயிடறாங்க. இந்த 2 ஆதார சக்கரம் போக சாப்பாடு தூக்கம் இருக்கு பாருங்க, அந்த ஆதார சக்கரமே எங்களுக்கு போதும். அப்படி இருக்கிற எது போட்டாலும் சரிக்கும். அப்படியே பழகி காலங்காலமாக யுகமாக சரிக்கிற அந்த சக்கரத்தை அப்படியே பலன்னு வச்சுருக்கான். அந்த சக்கரமெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் உடனே மாற்றிடுறான். பாக்கி சக்கரம்லாம் சுற்றுதா சுற்றலையா அதை பற்றி இந்த 2 சக்கரமும் நல்லா சின்சியராக வேலை செய்யும். எது போட்டாலும் சரிச்சிடும். கல் ஒன்று கட் பண்ணி வைங்களேன், செங்கல்ல ஏதோ ஒன்று கரெக்ட் பொருக்குன்னு இருக்கு, சாப்பிட்றோம், அதுவும் ஜீரணமாயிரும். அவேத்தியா காமகர்மாச்சா. இப்போ இவன் என்னாச்சு, ஒரு லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு போகுது இந்த உயிர். பிராக்கு கர்ம, நல்லா புரிஞ்சுங்க, பிராக்கு கர்ம முன்வினை காரணமாக பாக்கே பாக்கேன ஆவர்த்தாந்தர இந்த ஆவர்த்தனம் வருது. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு புழுவோ ஒரு எறும்போ மரத்துலேருந்து தண்ணியில் விழுந்துடுச்சு. அதோடைய புண்ணியம் ஒரு இலையும் பின்னாடியே விழுது. சரி, அப்படியே தட்டி தடுமாறியா அந்த இலை மேலே ஏறிடுச்சு. பயணிக்குது, எப்படியாவது கரை ஏறிடலாம், ஏதாவது ஒரு மரத்துலையோ எங்கேயாவது கரையோரமோ ஏறிடலான்னு இந்த எறும்போ அந்த புழுவோ நினைக்கும் போது அது சூழலில் போய் என்ன பண்ணுது, அந்த சூழல் தான் கர்மா. நான் இந்த இடத்துல என்ன விஷயத்தை வலியுறுத்துறேன்னா, பூரா பிராக்கர்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும், முன்வினை எப்படி வேணாலும் இருக்கட்டும். பிராக்கர்மானா முன்வினைன்னு பேர். அதான் பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் சொல்கிறோம்ல. இந்த முன்வினை கர்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நாம் இப்போ இந்த வாழ்க்கையை கரெக்டாக இந்த ஞானத்தினால நெருப்ப வைக்கணுங்கிற ஒரு புத்தி வரணும். இது ரொம்ப ரொம்ப வலியுறுத்துகிறேன் அடியேன். ஏன்னா நீ இந்த 1600 ஆடியோவை நீ கேட்டீங்கன்னா அந்த சஞ்சித கர்மாவுக்கே நெருப்பு வச்சிடலாங்கிறேன். சஞ்சித ஒன்று தான் கரெக்டாக சொல்லுதுங்க, ஒன்றுக்கும் லிங்க்கு கரெக்டாக கொடுக்குது. அதுதான் ஆச்சரியம். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துது, இன்னொரு உபநிஷத்து இன்னொரு இடத்துல அடுத்த பாயிண்ட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுது அதோட. அதுதான் நீங்கள் மொத்த வேதாந்தம். அதனால தான் அந்த 108 உபநிஷத்தையும் தமிழ் பண்ணணும்னு முடிவெடுத்தது. அடியன் முடிவெடுத்த காரணம் இது பூரணமாகணுங்கிறதுனால தான். இந்த ஸ்ரீ குமரன் வேதம் பூரண பிரம்மஞான சுடர்னு எப்படி எழுதணுமோ அந்த பூரணம் அங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான் மொத்த உபநிஷத்து. ஏன்னா ஒவ்வொரு உபநிஷத்தில் ஒவ்வொரு லிங்க்கு அது கனெக்ட் பண்ணுது அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்ம வெளிப்படுறதுக்கு. அப்போ என்னன்ற, நீ பிறக்கிறது எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலை தரித்திரத்தில் இருக்கலாம், பிச்சைக்காரனாக கூட பிறக்கலாம், வாழலாம், தப்பு இல்லை. ஆனால் நீ போகிறதுக்குள்ளே தம்பி எல்லாருக்கும் வலியுறுத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த பிரம்மஞானத்தை நீ சிரவணம் பண்ணணும். ஏன்னா சிரவணம் பண்ணினாதான் உனக்கு வேற சொல்லுது. விசாராத் மோட்சம், ஞானாத் கைவல்யம்னு சொன்ன மாதிரி விசாராத் தேவ மோட்சம். விசாரம் செய்ய மோட்சம். பிராக்கர்ம பல பார்க்கே ஆவாந்தரம், அந்த சுழலில் கீட்டுவது. ஒரு புழு மேலே மந்திரம் கீட்டு புழுவை தான் சொல்லுது, எறும்பை சொல்லலை. ஒரு புழு போல் விஸ்ராந்தியும் நைவகச்சத்தி, அவன் வாழ்க்கை ஓய்வே இல்லை. இப்போ தெரியுதா நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருந்தீங்க, குரு வந்த பிற்பாடு அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத முதல்ல உணர்த்தினார். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுல்ல. காலையில் சாயந்தரம் வரைக்கும் யார் பின்னாடியோ ஓடிட்டு தானே இருந்தோம், ஏதோ பின்னாடியோ ஓடிட்டு இருந்தோம் இல்லையா. பணங்கிற ஒரு பொருட்டை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சி தான் அதுக்கு ஆதாரம். மகிழ்ச்சி பணத்தை நம்ம தேடுறோம், பணம் பொருளையும் போகத்துலையும் இருக்குதுன்னு நினச்சி என்ன பண்ணோம், நம்மளை மறந்துட்டோம்.
நாம் எங்கே இருக்க வேண்டியவங்க யாருங்கிறதே சுத்தமாக மறந்துட்டு அல்பமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த எல்லாமே ஒரு புள்ளியில் இருக்கே, உனக்கு தேவையான எல்லாமே ஒவ்வொரு புள்ளியில் இருக்கே. அத்தியாவசியம்னா தானாகவே அது ரீச் ஆகிடும். அவசியம் கொஞ்சம் சௌகரியம்னா நீ கேட்ட பிற்பாடு கிடைக்கிது. தொடர்ந்து கேட்க கொஞ்சம் பெருசாக சாதிக்கணும், ஒரு பெரிய ஸ்டாராக வாழணும்னா தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணாமல் பெரிய வாழ்க்கையெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அது ஜந்து மாதிரி எல்லோரும் ஆடு மாடு மாதிரி நீனு இருந்துட்டு போ. ஜந்து தான் நீனு. சாமானியான வாழ்க்கை வாழ்ற, சாப்பிட்ற, தூங்குற, ஒரு வேறுபாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ எதுக்கு பிறந்தே? எத்தனை ஜென்மா இதே மாதிரி வீணாக போச்சு, இன்னும் வீணாக பண்ண போகிறேன். ஒரு 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 சொரணை இதில் தான் வரணும். வெக்கமான சூடு சொரணை எல்லாம் விரைந்து விவேகமாக இந்த வைதிக ஞானத்தை கேட்குறதுல தான் வரணும். எதுக்கோ வெக்கமான சூடு சொரணை சொல்லிட்டு வாழ்க்கையை அழிச்சிக்கிறீங்க. நீங்களே நெருப்பு வச்சுக்கிறீங்க, நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க, மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க. நான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், என்னை நெருங்கிய நான் பார்த்துருக்கவங்கெல்லாம் 90% அவங்களே அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறவங்கள தான் பார்க்குறேன். நான் கல்யாண ஜோடிகளுக்கெல்லாம் இதை தான் சொல்லுவேன், இறைவன் அமைச்சு கொடுத்துருக்கான் நல்ல வாழ்க்கை, அதில் மண்ணள்ளி போட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுறேன். அதுதான் உபதேசமாக பண்ணேன். வாழ்க்கை ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒருத்தவன் அடக்கி ஆடுறது இல்லை வாழ்க்கை. நான் பெரியவனா, நீ யாரும் பெரிய வேலைக்காரங்க. நீங்கள் முதல்ல வேலைக்காரங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கீங்க, அங்கே 2 பேருக்கு தேவையான உணவு கொடுக்குறான், அது உடம்புக்கு கொடுக்குறான், உயிருக்கு கொடுக்குறான், என்னமோ கொடுக்குறான். அதை இறைவன் அமைச்சு கொடுத்துருக்குற வாழ்க்கையை, பேரண்ட் அமைச்சு கொடுத்துருக்குற வாழ்க்கையை அதில் மண்ணள்ளி போடாதீங்க. மண்ணள்ளி போட்டதுனால தான் இப்போ இவ்வளோ டைவர்ஸ் கேஸ். அப்போ அந்த கீட்டுக்கு ஓய்வு இருக்குமா? அது மாதிரி தான் மனுஷன் இருக்கான். அவனுக்கு தெரியுமா? தெரியாது. சொன்னாலும் கேட்பானா? கேட்க மாட்டான். அதனால தான் என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப பிறவியை போட்டு 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 கதையினால் அடிக்குது, சவுக்கால் அடிக்குது. அப்போ கூட ஸ்வரணையே இல்லை. யார் சொன்னாலும் கேட்குறதில்ல. மெனு பார்க்காம சாப்பிடு, ஒரு பிளேட்டோட ஏந்திருன்னா யாருக்கு? அதான் விஸ்ராந்தியும் நைவகச்சத்தி, அவனுக்கு ஓய்வே கிடையாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, முன்பிறவி முன்வினை பழைய கதையெல்லாம் எனக்கு அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், இருக்கட்டும், இல்லாமல் இருக்கட்டும். வரும் பிறவி நம்ம கையில் இருக்குது. அடுத்த பிறவி யார் அப்பா அம்மா, எந்த ஊரில் பிறக்க போகிற, என்ன எப்படி பிறக்க போகிற, என்ன கலரு, ஹைட்டு, வெயிட்டெல்லாம் நீனே நிர்ணயம் பண்ணலான்னு வேதம் சொல்லுதே. சத்காரியம் பண்ணால் எல்லாத்தையும் நீனே நிர்ணயம் பண்ணலாமே. அது கூட செய்ய மாட்டியா? நீ பிறக்கும் போது எப்படி வேணாலும் இரு, அது உன் கையில் இல்லை. பிறந்துட்ட, தெரியாமல் பிறந்துட்ட. பிறந்ததுக்கப்புறம் குரு வந்துட்டாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த வாழ்க்கை இப்போ நீ எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறிய, அதை ஒரு இமேஜின் பண்ணு. முடிஞ்ச இந்த ஜென்மாவில் நடக்கட்டும், இல்லைன்னா அடுத்த ஜென்மாவில் நடந்தே தீரும். எல்லாமே ஒரு பாயிண்ட்டு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. நீ எப்படி திங்க் பண்ணுற, எப்படி விசாரம் பண்ணுற, எந்த அளவுக்கு அது நீ அதுக்கு பீரியாரிட்டி கொடுத்து நீ சிந்திக்கிறியோ அந்த அளவுக்கு அது பரிமளிக்குதுங்க. நீங்கள் பிரம்மத்தை எத்தனை % அறிஞ்சிருக்கியோ அத்தனை % சொன்னல, நீ சிரவணம் ஃபுல்லாக பூர்த்தி பண்ணினீன்னா 33% நிச்சயமாக அமைதி, ஆனந்தம், அறிவு, ஆற்றல், அமைதி கிடைக்குங்கிறது மறுப்பே சொல்ல முடியாது. செஞ்சுப்பார். இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்களா இல்லையா? 33%க்கே இவ்வளோ பலன் இருக்கா இல்லையா? நீ மனனம் பண்ணி சிரவணம் நிதித்தியாசனம் பண்ண என்ன நிலை, இதெல்லாம் சொல்லித்தரப்போகுது. இப்போது ரொம்ப அற்புதமாக சொல்லுது மந்திரம். ரொம்ப அரிய உபநிஷத்து தான். விஸ்ராந்தியும் நைபகச்சது, அதுக்கு ஓய்வே இல்லை. அது வரைக்கும் மறுபடியும் புழுவாக போகிறது நிலமை எப்படி அது கரையேறும் சொல்லுங்கள்? சூழலில் இருக்குது. இப்போ கூப்பிட்றவனெல்லாம் என்ன சொல்கிறான், 45-50 வயசு வரைக்கும் இருக்கிறவனை கூப்பிடுங்க. அவன் நீங்கள் ஒரு இந்த மாதிரி டக்குன்னு லீவ் போட்டு பிளைண்டாக லீவ் போட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே லாக் பண்ணிட்டு வாடா போகலாம் கோயம்புத்தூர் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுப்போமா? எடுக்கவே மாட்டோம். கோயிலுக்கே எடுக்க மாட்டோம். இது என்ன பெரிய கல்யாணம்? 1000 கண்டிஷன் சொல்லுவோம், குறை சொல்லுவோம். எப்படி போனோம், எப்படி வந்தோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம். அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். காலையில் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஒரு வாரமாக ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சீக்கிரம் கிளம்பணும், சீக்கிரம் கிளம்பணும். அதெல்லாம் முடியாது. வேல் பூஜை பண்ணி முடிச்சுட்டு வேல் பூஜை முடித்தேன்னா அதுலேருந்து சாயந்தரம் உங்கள் காரியத்தை சாமி நல்லபடியாக நடத்துவாங்க. நான் வரல கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்காக சொல்கிறேன்.
நம்பிக்கை இருந்தால் பதட்டப்படாமல் இருப்ப. நம்பிக்கை இல்லைன்னா 8 மணி வரைக்கும் உனக்கு ப்ரெஷர் இருக்கும். எனக்கு இல்லையே, எனக்கு இல்லவே இல்லை. மணி இடையில அந்த ட்ராவல்லையே கூட சூழல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அது வந்த காரியத்தை முடிக்கிறது தான் முக்கியம். இந்த பிரச்சனைகள்லாம் டெம்பரவரி. இதுதாங்க லைஃபு, வேறு என்ன? இதாங்க ஞானம். நினச்சா அந்த செகண்டில் சண்டை போடுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, அவங்கள அளவுச்சுறது, அவங்கள கீழே இறக்கி விடுறது, எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம். என்னால் முடியும். எல்லாமே கெட்டு போகும் தெரியுமா? எல்லார் மனசுமே பாதிக்கப்படும். சரி பரவாயில்ல, பெரியவங்க அமைதியாக இருங்க அப்படின்னு அப்படியே அமைதியாக போயாச்சு. சாயந்தரம் எப்படின்னா சுபமாக முடிஞ்சிச்சா இல்லையா? சாயந்தரம் ஐஸ்கிரீம் என்ன, ஜூஸ் என்ன, என்ன ஜூஸு? அது வேறு எனக்கு வேறு. நான் வெறுமனே வரும் தயிர் கொஞ்சம் உள்ள காரம் போகுது. சோலாபுரி சாப்பிட்டா அந்த சனாவோட காரத்தை வச்சா வச்சிடுறான். சனாவை கம்மியாக வச்சுட்டு காரத்தை நிறையா வைக்கிறான். சரி தயிர் கொஞ்சம் சாப்பிட்டா அது பேலன்ஸ் பண்ணும், எரிச்சல் இருக்காது. முன்ன மாதிரி இல்லை. நம்ம பழங்கள் தயிர் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நமக்கு இப்போல்லாம் செட் ஆகுதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு காலகட்டங்களில் ஒன்று மாற்றிக்கணும். எப்போ பார்த்தாலும் அது இந்த பணத்தை எரிக்கிற ஒரு அடுப்பு இருக்குல்ல, அது மாதிரி நம்ம வயிறை வச்சுக்கூடாது. காலகட்டங்கள் மாற்றிக்கணும். அதனால் விஸ்ராந்தி நைவகச்சதி. நீ வரும் பிறவி உன் கையில் இருக்குது. அப்போ நீ வெண்டு எடுக்கலாமா? இப்போ இந்த பிறவியே வெண்டு எடுக்கலாம். அதை தான் அடியேன் செய்து காட்டுறேன்னு சொல்கிறது. இந்த பிறவியே நான் தான் நீங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் 25 வருஷம் பேசாமல் இருந்தேன். முருகப்பெருமான் தான் ஏதோ ஒரு இதை பண்ணி ஏதோ ப்ரெஷரை பண்ணி பேச விட்டார். அதெல்லாம் செய்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும், பேசுகிறதே பிடிக்காது. இப்போ என்னன்னா இதனால் எல்லோரும் இதை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அது சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜி, நல்லா இருக்கேன் ஜின்னு சொல்கிறாங்க. அவங்க ரியலைசேஷன் ஆகுது அவங்களுக்கு. படிப்படியாக அவங்க சிந்திக்கிறாங்க. அந்த ஆடியோ கேட்கும்போது, மனனம் பண்ணும்போது, ஏகாந்தமாக அதை விசாரம் பண்ணும்போது அவங்க சிந்திக்கிறாங்க. மேன்மை பெற சிந்திச்சா ஆரம்பிச்சிட்டானா, பிரம்மத்தை சிந்திச்சிட்டானா அவனுக்கு மோட்சம் கன்ஃபார்ம். விசாராத்து மோட்சம் வரப்போகுது மந்திரம். அதனால் இந்த கதியுடைய இந்த ஜீவனுக்கு, நிர்கதியாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு வேதம், வேதாந்தம், விசாரம் ஒரு கப்பல் மாதிரி இருந்து அவனை கரை சேர்க்கும். ஒரு விமானம் மாதிரி விசாரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டே 1 சொல்லியிருக்கேன். தியானம், விசாரம், ஓங்காரம், 3 என்ஜினு நம்மளுடைய வாழ்க்கையில். 3த்தையுமே எங்கேயுமே விடக்கூடாது. தியானம், விசாரம், ஓங்காரம். சத்கர்ம பரிபக்வா. எப்போ அவனுக்கு இந்த முமோட்சை வருது, எப்போ அவன் குருவை பிடிச்சான், அது சொல்லுது பாருங்கள். சத்கர்ம பரிபக்வ நம்ம சொல்லியிருக்கேன். அவங்க புண்ணியம் தான் குருவை சேர்த்துருக்கு. தான தர்மம் பண்ணும் பலமுறை சொல்லியிருக்கேன். மந்திரம் கிடையாது, இப்போ மந்திரம் வருது பாருங்கள். என்ன சொல்லுது? சத்கர்ம பரிபாக்கத்தோ. சத்கர்மம் செஞ்சு புண்ணியம் செஞ்சுருக்க புண்ணிய பலன் ஒன்று இருக்குல்ல உன் அக்கௌண்ட்டில். பகுனா ஜென்மனாந்தரே, பல கோடி ஜென்மாவில் கிடைச்ச அந்த சத்கர்மாவுடைய புண்ணியம் நிர்ணாம் மனிதனுக்கே மோட்ச இச்சா ஜாயத்தே. அப்போ தான் மனுஷனுக்கு நம்ம விடுதலை அடையணுங்கிற இச்சாவே வருமா. நம்ம இவ்வளோ நாள் ஆடு மாடாக வாழ்ந்தது பெரிய விஷயம் இல்லை. நம்ம மிருகமாக வாழ்ந்தது பெரிய விஷயம் இல்லை. அடிமையாக வாழ்ந்தது பெரிய விஷயம் இல்லை. தரித்திரத்துலையும் துக்கத்திலையும் வாழ்ந்தது பெரிய விஷயம் இல்லை. இதையெல்லாம் கடந்து இப்போ குரு வந்துட்டாங்கல்ல. குரு எப்போ வருவாங்க? மோட்சம் அவனுக்கு இச்சா வந்தாதான். நிர்ணாம் மோக்ஷ இச்சா ஜாயதே. அப்போ தான் மனிதனுக்கு மோட்ச இச்சா, விடுதலை அடையணும். நம்ம கைதியாக இருக்கோம், நம்ம அடிமையாக இருக்கோம். நம்ம இதுலேருந்து விடுதலை அடையணுங்கிற புத்தி பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா தான் பிறக்குதுன்னு. ஜாயத்தே பிறக்கிறது. விடுதலை அடையணுங்கிற புத்தியே அப்போ தான் பிறக்குது தானாக. இப்போ இத்தனை கோடி ஜென்மாவை 12 ஆண்டுகளுக்கு நெருப்பு வைக்க போகிறாரு சுவாமி முருகப்பெருமான் குருவாக இருந்து. இல்லைன்னா சர்க்கிள்குள்ளேயே விடுறது இல்லையே. சர்க்கிள்குள்ளேயே விடுறதுன்னா ரொம்ப நாளாக ஒரு 100 குடும்பம் தம்பதிகளோட குடும்பமாக இந்த சென்னையில் எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கணும், நல்லது கெட்டது அப்படின்னு நினச்சது உண்டு. இப்போ அதெல்லாம் நடக்குது. புதுசாக அதில் சேர்றாங்க. பார்க்குறவங்களாம் தம்பதிகளாக பார்க்குறேன். அவங்க நம்ம முருக பக்தி இருந்துச்சுன்னா போதும், அவங்கள அந்த சர்க்கிள்குள்ளே கனெக்ட் பண்ணி ஒரு 100 குடும்பம் சென்னையில் இருக்கட்டுமே. இந்த 100 குடும்பம் இந்த வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த 100 குடும்பத்துக்கு முக்தி நிச்சயம். முதல் சர்க்கிள் சொல்கிறேன்.
முதல் 10, ரெண்டாவது 100, அடுத்தது 1000, அப்புறம் 10,000, அப்புறம் லட்சம், 10 லட்சம், 1 கோடி வரைக்கும் போகத்தான் போகிறோம், பார்க்க தான் போகிறீங்க. அதனால் சத்கர்ம பரிபாக்கத்தோ சத்கர்ம பரிபக்குவம் அடைஞ்சதுனால புண்ணியம் ஏன்னா இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற இந்த சர்க்கிள், இப்போ நீங்கள் புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உழவார பண்ணி திருப்பணி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சாமிக்கு ஆயக்கால் ஓடுறீங்க, தீவட்டி எடுக்கிறீங்க, கிரிவலம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த புண்ணியம் என்ன பண்ணும்? சேர்ந்துக்கிட்டே வரும். இவ்வளோ நாள் அந்த புண்ணியம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு, அந்த புண்ணியம் செய்ய வாய்ப்பே இறைவன் கொடுக்குறான். பகுனா ஜன்மாந்தே நிருணா மோக்ஷா இச்சதி. பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா தான் அவனுக்கு மோட்சமே பிறக்குது, மோட்சம் அடையணுங்கிற எண்ணமே பிறக்குது. ததா சத்குரும் ஆசிரித்தைய உடனே தாமதப்படுத்தக்கூடாது. எங்கள் சார் சொல்லுவாங்க, உனக்கு எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் நிறைய வருதுடா, உடனே எழுதுனுவார். அப்புறமா எழுதிக்கலாம் நினைக்காத, மறந்துடுவேன், உடனே எழுதுனுவார். அது நான் அப்புறமா தான் எழுத ஆரம்பித்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் அவர் என்னையை கண்டுபிடிச்சார். எப்படி பேசுகிறான், எப்படி எழுதுகிறான், எப்படி வருதுன்னுங்கிறது அவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும், நான் விட்டுடுவேன், அலட்சியப்படுத்திட்டேன், நீ அது மாதிரி விடாத, எழுது, உபயோகமாக இருக்கும்னாரு. அந்த இது எழுத ஆரம்பித்தேன். அது அப்புறம் பேச்சாக மாறிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த இதை உடனே செய்யணும். எதை உடனே? ததா சத்குரும் ஆசிரித்தையா. உடனே என்ன பண்ண? இந்த பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா தான்டா ஒரு கதவை திறந்துருக்கா முருகன். இந்த மோக்ஷம் இச்சா. உடனே துரிதமாக சத்குரு ஆசிரித்தை அடைக்கலமாக அவர்கிட்ட போய் சரணாகதி போய்டு. ஆசிரித்தங்கிற வார்த்தையை போய் சொல்லுது. ஆசிரித்தம் அவரை அடைக்கலமாகி சிறகால சேவையா நீண்ட நாள் தொடர்ந்து அவருக்கு சேவை செய்து பந்தத்திலிருந்து மோட்சம் காட்சித பிரயாதி. ஒரு சிலரே இந்த ட்ராக்கில் போகிறான். பார்த்தீங்கன்னா 4%. வேதம் சொன்னது 4%. அந்த 4%ல் உங்களை நீங்கள் நினச்சிக்கிங்க. தத்குரும் ஆசிரித்த சிறகால சேவையா நீண்ட கால தொண்டுனால பந்தத்திலிருந்து மோட்சம் காட்சிது பிரயாதி ஒரு சிலர் அடைகின்றனர். அப்போ மோட்ச இச்சா பிறக்கிறது தான் லேட்டு. மோட்ச இச்சா பிறக்கிறது தான் 1000 கோடி ஜென்மம் ஆகுது, லட்சம் கோடி ஜென்மம் ஆகுது. அதான் சொன்னேன், பல கோடி ஜென்மக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த பிறவியில் இந்த மோட்சம் ஞானத்தை விரைந்தே இப்போ நீங்கள் விட்டுருவீங்களா? இந்த பூரணமான ஞானத்தை சிரவணம் பண்ணுங்கிற எண்ணம் வருமா வராதா? மனனம் பண்ணுறீங்க, பண்ணலை. நிதித்தியாசனம் பண்ணுறீங்க, பண்ணலை. முதல்ல சிரவணம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடுச்சுல்ல, அதான் நெற்றிக்கண்ணு திறக்கிறது. ஆகா இவ்வளோ நாள் விட்டுட்டோமே, இதை கேட்காம. இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் கடந்த 1000 வருஷங்களாக இந்த பிரம்மஞானத்தினுடைய பூரணம் இவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு. ஏதோ காரணம் சொல்லலாம், பல காரணங்கள் சொல்லலாம், எனக்கு அதில் எல்லாம் உடன்பாடு இல்லை. சுவாமி என்ன பண்ணாங்க, முருகப்பெருமான் என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவர் பதில் சொல்வார். நிச்சயமாக ஒரு நாள் சொல்லி தான் தீரணும். இப்போ இந்த எண்ணத்தை அவர் தான் நமக்கு கொடுத்தாரு. இந்த எண்ணத்தை ஏன் என்னம்மா தமிழ்நாடு ஃபுல்லாக பிரம்மஞானம் பரவணும், தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள், அவங்களுக்கு இந்த பிரம்மஞானம் சேர்ந்தால் அவங்க இரையாட்சி பண்ணுவார்கள், குடும்பம் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். இந்த பாரதத்துக்கே வழிகாட்டியாக இருப்பான் அவன். அதனால் சிறகால சேவையா பந்த மோட்சம் நீண்ட நாள் சேவை செய்து விடுதலை சிலருக்கே மோட்சம் கச்சித. சிலர் தான் அந்த நிலையை தொடரான், கடைசி வரைக்கும் அவரோட பயணித்து அவரோடைய போய் சேரணும். அவிச்சார கிருத்தோ பந்தோ, இதை சிந்திக்காதவன் பந்தோ. இதை சிந்திக்கவே இல்லை. அவிச்சார கிருத்தோ பந்தோ, இதை சிந்திக்காதவன் கைதியாக இருக்கான், அடிமையாக இருக்கான், மிருகமாக இருக்கான். விசாரான் மோக்ஷோபவதி, யார் விசாரம் செய்கிறானோ விடுதலை அடைகிறான். பார்த்தீங்களா? நம்பி வான்னு சொல்லலை, சிந்திச்சு வாங்குது. ரொம்ப அழகாக சொல்லுது. வழிமுறைகள் எல்லாம் எதை சொல்லலை. உன்னுடைய அகங்காரம் தடுக்குது. குருக்கிட்ட எதுக்கு போகணும்? இதோ சிலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க மெசேஜ். குருவா உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அங்கேயும் அகங்காரம் நிற்கிது, தொக்கி நிற்கிது. என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கணும், வாயை விட்டு சொல்லு. ஏன்னா சுவாமிக்கு அதுதான் பிரியம். சுவாமி வாய் விட்டு கேட்குறானா, நீ வாய் விட்டு கேட்டீன்னா அது மந்திரம். ஏன்னா யாருக்கிட்டையுமே நீ கேட்காதவன் சுவாமிகிட்ட கேட்குறல்ல, வாய் விட்டு கேளு.
உடனே செய்கிறேன். எனக்கு அது மாதிரிலாம் நிறைய அனுபவம் இருக்குது. நான் கேட்குற வரைக்கும் கம்முன்னு இருப்பார். இந்த உற்சவத்தை இப்படி நடத்தணும், இப்படி போகணும், இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற நான் கேட்குற வரைக்கும் சுவாமி சைலண்டாக தான் இருப்பாங்க. கேட்ட அந்த செகண்டு அப்படி ஒரு புத்துணர்ச்சி உடம்புல ஏறும் பாருங்க. எனக்கு விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் ஏற்படும். ரொம்ப ரேரான அனுபவம் அது. எல்லாமே செய்யணும்னு விருப்பப்படுவேன். சில நேரத்தில் அப்படியே கொஞ்சம் அலட்சியமாக இருப்பேன், கொஞ்சம் மதன்னு இருப்பேன். அவராக சொல்லட்டுங்கிற மாதிரி இருப்பேன். ஏன்னா அவர் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது, லைட்டாக எடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம கேட்கணும். நம்ம கேட்டால் அவர் சந்தோஷப்படுறாருங்கிறது நமக்கு சந்தோஷம். நம்ம கேட்டால் அவர் சந்தோஷப்படுறாருங்கிறது உண்மை, சத்தியம். இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கவங்க, திருப்பணியில் ஈடுபடுறவங்க இதெல்லாம் அனுபவித்து தான் கடந்து வராங்க. இல்லைனா இந்த கழுதைங்கள்லாம் பேசுகிற பேச்சுக்கு எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவான். இறைவன் பேசுகிற பேச்சினால தான் நம்மலாம் நிற்கிறோம். அடியே நிற்கிறது இறைவன் பேசிய பேச்சினால தான் நின்னேன். இப்போ அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு நலன் பயக்கக்கூடியதுன்னா அதுக்காக எது வேணாலும் செய்யலான்னு ஒரு மனநிலை வந்துடுச்சு. என்னத்தை பெருசாக செய்ய போகிறான்? நாளைக்கு போகிறவன் இன்றைக்கி போகிறான், அவ்வளோதான். நம்மளை யாரும் வெட்ட முடியாது சொல்லிச்ச. இன்கம்பஸ்டபிள், அன்கிளீவபிள், ஸ்டேபிள், பெரிய வார்த்தை ஸ்டேபிள். ஒன்றில் நிற்கிறதுங்கிறது ஸ்டேபிள், நிலையாக நிற்கிறது ஸ்டேபிள். இப்போ நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணலையா? லைஃப்பை நம்மளாம் என்ஜாய் பண்ணலையா? சன்னியாசியாக வரைக்கும் திறந்துட்டேன்னா யாரும் அது சாமியே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் பலமுறை. சாமி இவெல்லாம் சொல்லாதீங்க. நேற்று கூட எல்லோரும் எங்கள் குருஜியில் நான் நமஸ்காரங்கக்கா பண்ணுங்கன்னாங்க அவங்க. அதெல்லாம் எல்லாம் முருகனை பண்ணுங்க, நான் நகர்ந்துக்கிறேன், எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணும். மாப்பிள்ளையை கிழக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணுப்பான்ட்டேன். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எனக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. இவங்க ஆர்வத்தில் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் எங்கள் குருஜியை வணங்கு. ஒரு காமெடியாக இருந்துச்சு எனக்கு. சீனே மாற்றிட்டாங்க. ஒரே ஒரு 2 வார்த்தை தான் பேசினேன், அதுக்குள்ளே எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் நமஸ்காரம் கடன்னு பண்ணு. அவிச்சாரக்கிருத்தோ பந்தோ, சிந்திக்காதவன் பந்தோ. போதுமா? இது ஒன்றே போதும். சிந்திக்காதவன் பந்தோ. ஏன்னா அவனுக்கு சிந்திக்க நேரம் ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படிப்பா சிந்திப்ப? நீ சைக்கிளில் போனால் நிதானமாக போ, வடி பள்ளம் வரும், பிரேக் பிடிக்கலாம், நிற்கலாம், லெஃப்டில் போகலாம், ரைட்டில் போகலாம். சைக்கிளில் போய் வேகமாக போனால் கூட பள்ளத்தில் உழுவ தான் செய்வேன். வேகமாக போனால் ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கீல்ஸ்னு ஒரு வாக்கியம் போடும். வண்டியை வாங்கிட்டு ரோட்டுக்கு வந்துடுறது, ரைட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வருதா என்ன பார்க்க, நேராக கொண்டு போய் விடும். நேற்று ஒரு பொண்ணு வண்டியில் 2 வீலர், இந்த பக்கம் பஸ்ஸு நிற்கிது, பஸ்ஸை கிராஸ் பண்ணி நடு ரோட்டில் வந்துடுச்சு. ரைட்டில் வந்தவன் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்தவன் ஓவர்டேக் பண்ணும்போது அடித்து தூக்கிட்டான். எத்தனை சிசிடிவியில் காட்டுறான், நியூஸில் பாருங்கள், நேற்று முந்தா நாள் நியூஸில். அவிச்சாரக்கிருத்தோ பந்தோ. அதனால் விசாரம் செய்யாதவன் அடிமை. விசாரான் மோட்சபவதி. போதுமா? தஸ்மாத். இந்த தஸ்மாத்துங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தைங்க. நிறைய கருத்துக்களை, கதைகளை, வாக்கியங்களை, புராணங்களை, இத்திகாசங்களை கொட்டும் வேதம். எல்லாத்தையும் கொட்டிட்டு கடைசியாக முடிவை சொல்லும். அந்த முடிவை சொல்கிறது தான் தஸ்மாத். அதனால் தஸ்மாத்ன அதனால் சதா விசாரையே, சதா ஒன்றை மட்டும் சிந்தின்னு சொன்னோம்ல, அந்த வாக்கியம் இதான். இப்போ வருது மந்திரம். ஒன்றை மட்டுமே சிந்தி, வேற ஒன்றையுமே. தஸ்மாத் விசாரையேத்த. அதனால் தொடர்ந்து விசாரம், சதா விசாரேத்து. ஒரு குறிப்பிட்ட நேரம் பண்ண சொல்கிறோம், நம்ம குறிப்பிட்ட நேரம் சொல்கிறோம். நீ குறிப்பிட்ட நேரம் கொஞ்ச நாள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது பரம்பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வசீகரித்து ஒன்று மட்டுமே சிந்திக்கிற நிலைக்கு கொண்டு வந்துடும். இப்போ அடியேன் அப்படி தானே ஆனேன். நான் சும்மா உக்காந்துருந்தாலும் வேறு ஒன்றும் சிந்திக்கவே மாட்டேன். உற்சவம் இருந்ததுன்னா உற்சவத்தை சிந்திப்பேன், எப்படி பண்ணணும், எப்படி போகணும். உற்சகம் இல்லைன்னா சும்மாவே இருப்பேன், மகிழ்ச்சியாக இருவானா. அது வேறு, அது இன்னும் நிலை கடந்த, விசாரம் கடந்த நிலை. சும்மா இருக்கிறது, சும்மா இருக்க முடியுமா? போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம சும்மா இருப்போம். நம்ம சும்மா இருப்போம்னா ஆனந்த அனுபவத்தில் இருக்கோன்னு அர்த்தம். சும்மா இருக்க முடியாது. ஆனந்த அனுபூதி இருக்கிறதுனால அங்கே இருக்கிறோம். ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தந்தையரோட சாநித்தியத்தில் இருந்தால் என்னவா இருக்கும்? அது ஆனந்தமாக இருக்கும், சேஃபாக ஃபீல் பண்ணும், ஒரு பாதுகாப்பை அது அறியுமா அறியாதா? அதுபோல்
விசாரான் மோக்ஷோ பவதி தஸ்மாத் சதா விசாரையேத். அதனால் சதா விசாரம் பண்ணு. எது வரைக்கும்? அதை இந்த கருத்தை தான் ரமணர் கையில் எடுத்திருக்காரு. தொடர்ந்து விசாரம் பண்ணுறது. அவர் பண்ணுறது ஏற்கனவே அவர் பூரணம் அவர். அதனால் அவர் பண்ணுற ட்ராக்கில் நீங்கள் போகிறதோ நான் போகிறதோ ரொம்ப சிரமம். ஏன்னா கண்டென்ட் இல்லை. உன்னை மட்டுமே சிந்தின்னு சொல்லுவார். உன்னை மட்டுமே சிந்தி, நீ யாருன்னு கேளுன்னு. கண்டென்ட் இல்லாததுனால அவர் உச்சபட்சம். அது பூரணம். அவர் வெளிப்பட்டது நிச்சயானது தான் வெளிப்பட்டது. 25 வருஷம் உள்ள விருப்பாட்ச குகையில் இருக்கும்போது யாருக்கு தெரியும்? தபஸ் பண்ணும்போது நிச்சயில் இருக்கும்போது நிச்சயக்காக. அப்போ நம்ம போயிட்டு வரோம்ல, அங்கேயே நின்றுடுவோம். இப்போ ஒரு வேலையெல்லாம் உச்சம் முடிகிற வரைக்கும் 6 நாள் கந்த சசினா 6 நாளும் ஒரே இடத்துல நிற்பேன். ஒன்றே சிந்திப்பேன், வேறு எதுவுமே சிந்தனை வராது. அது மாதிரி தான் ஒன்றும் தஸ்மாத் சதா விசாரம். அப்படி சிந்திக்க சிந்திக்க நீ வெளியில் பேசுகிறது சிந்திக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ட்ரெஸ் வாங்குறது இங்கேருந்து வளசர வாங்கும், எதாவது டிவியில் அதெல்லாம் அங்கே போய் தேடிக்கிட்டு என்ன அர்த்தம்? வேலை வெட்டி இல்லை, எங்கே வேணாலும் போகலாம். சொல்கிறது புரியுதா? வேலை வெட்டி இல்லைன்னா எங்கே வேணாலும். அப்புறம் அடுத்த நாள் ஏதோ ஒன்று விளம்பரம் வந்துச்சு, அதை பார்த்துடாதீங்க, அது பின்னாடி போயிடாதீங்க. இங்கே எல்லாமே குரோம்பேட்டை பெரிய மாம்பழம் மாதிரி ஆயிடுச்சு, தெரியுமா? தெரியாது. நம்ம இதில் நம்ம குமரன் வேதம் குரோம்பேட்னு தெரியணும்பா, ஹைலைட் ஆகணும். எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்க போகிறாங்க. ஒரு ஆள் திருவண்ணாமலைக்கு போயிட்டார். அருணாச்சல சிவன் சொல்கிறாரு, ஜி அதனால் திருவண்ணாமலை தான் ஆசிரமம் வச்சுருப்பார் போல இருக்குன்னு சொன்னால. சன்னியாசம் மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துட்டார். காவி வச்சுதான். நான் சன்னியாசத்துக்கு விரோதமானவன், சம்சாரி. ஆனால் இல்லறத்துலையே இவங்களை எல்லாத்தையும் வனப்பிரசத்துக்கு கொண்டு போயிடணும். சன்னியாசம் கொண்டு போக மாட்டேன், வனப்பிரசு கொண்டு. பட்டுப்படாத வாழ்க்கை வாழ்கிற. ஏன்டா அப்படி போட்டு உரிமை கொண்டாடி சாவுற? உனக்குள்ளது உனக்கு, மற்றவங்களுக்கு உள்ளது மற்றவங்களுக்கு. எதுக்கு உரிமை கொண்டாடுற? இதெல்லாம் நீ ஒன்று தான். இது எடுத்துகிட்டு வந்தியா? கூட்டி வச்சுருக்கான், நாளைக்கு பிரித்து வைப்பான். நீங்கள் நல்லா இருக்கணும் கூட்டி வச்சுருக்கான், உனக்கு அறிவு இல்லை மண்ணள்ளி போட்டுக்கிற, பிரித்து விட்ருவான். ஒன்று அவன் ஓடி போயிடுவான், இல்லை செத்து போயிடுவான். அதான் நடக்குது. நீங்கள் என்ன பாருங்கள், கொஞ்சம் ஓவராக பேசுகிறது, ஓவராக டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராஜடி ஆகிடும் பின்னாடி. ரொம்ப லிமிட்டை தாண்டக்கூடாது, வரம்பு மீறாமல் அப்படியே பயணிக்கணும். அதனால் தஸ்மாத் சதா விசாரையே, ஒன்றை மட்டுமே சிந்தி. ஆரோப்பவாத், அதாவது அத்தியாரோபம் அபவாதம்னு சொல்லுவோம். அது ஏற்றி வைக்கிறது. அவர் ஒரு சிஷ்யன் இந்த சம்சாரம் எல்லாம் இங்கே தான் இருக்குது, எல்லாமே தெரியுது, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஜி அப்படின்னா, ஆமாப்பா இருக்குப்பா இருக்குமா அப்படின்னு அப்போ கேட்க மாட்டார். இருக்குப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பான்னு. ஒத்துக்கிறோம்ல, அது பேர் ஆரோப்பம், அத்தியாரோப்பம். அவன் சொன்னது இந்த உலகம் இருக்குன்னு சொல்கிறான், நாம் இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறமா கொஞ்சம் நாள் விசாரமாகி ஒரு 100 நாள் 200 நாள் எல்லா விதத்துலேயும் அவனை சிந்திக்க வச்சு, இப்போ இன்றைக்கி இருக்குப்பா நாளைக்கு இருக்காதுப்பா அப்படி சொல்லும் போது அவன் மறுப்பானா ஏற்றுக்குவானா? அவன் சிந்திச்சிருந்தானா கண்டிப்பாக இது பின்னாடிலாம் போகக்கூடாது, நம்மளை நடுத்தரில் விட்டுரும். போய் பின்னாடி தானே இப்போ எல்லாருமே போகிறான். டார்கெட் என்ன? 100 கோடி 500 கோடி 1000 கோடி ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன? அழகாக பிறக்கணும், நல்ல இடத்துல திருமணம் ஆகணும். வேறு ஏதாவது லட்சியம்லாம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அது ஆகணும் இது ஆகணும். ரொம்ப ரேர் இருக்காங்க, ரொம்ப ரேர். இது என்ன டார்கெட்டு? நல்ல டார்கெட்டா? சரியான டார்கெட்டா? பொய்யை தான் டார்கெட் பண்ணுறோம் வாழ்நாள் ஃபுல்லாக. அது பின்னாடியே வரோம், அதுக்காக அழுகுறோம், தவிக்கிறோம், குட்டிக்காரணம் போடுறோம், சூசைட் பண்ணிக்கிறோம், நானா கர்மம் பண்ணுறோம். பொய்யை டார்கெட் பண்ணிவிட்டு எல்லாம் ஏன் சிரிக்க மாட்றான்? பொய்யை டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாரும். ஏன் சிரிக்க மாட்றான்? சிரிக்க முடியலன்னா அவர் நினச்சது நடக்கலை. அவர் என்ன நிச்சயமாக இறைவனை நினைக்கல. அவர் பாக்கி எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காரு.
அதை ஒன்று ஒன்றாவது அச்சீவ் பண்ணாலும் அதுவும் கிடையாது, எல்லாத்தையும் மொத்தமாக நினச்சிக்கிறான். ஒரு பஸாரில் கொண்டு போய் விட்டால் எல்லாமே எனக்கு வேணுமா, இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கேன், எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கேன், எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கேன், ஒரே மாயாஜாலம் மாதிரி இருக்கேன்னு. மாயாஜாலம் உனக்கே தெரியுதில்ல, ஒன்றுமே உனக்கு கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்க. அத்தனை இருக்குல்ல, அதில் ஒன்று கூட உனக்கு நீ வாங்க முடியலையே. உன்கிட்ட காசு இருந்தால் கூட நீ வாங்க முடியாது. நீயே முடிவு பண்ணிட்டு இதெல்லாம் வேஸ்ட்டுன்னுவ. காசு கொடுத்து நீ வாங்க போகிறேன்னு வச்சுக்கேன், இது வேஸ்ட்டு அப்படிம்ப. அப்போ என்னது, பாரு, பார்த்துக்கிட்டு போ, சுரண்டாது. அதை போய் இது வேணும் அது வேணும் சுரண்டாது. அம்மாவை சுரண்டாது, அப்பாவை சுரண்டாது, வீட்டுக்காரனை சுரண்டாது. இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவன்னு சொல்லுவோம். சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. தஸ்மாது சதா விசாரையே அத்தியாரோபணம். அவன் சொன்னது முதல்ல ஏற்றுக்கிட்டாரு, அது தப்புன்னு தெரியும். அவன் வந்து இந்த உலகம் நான் முன்னாடி இருக்கு, இவ்வளோ பேர் இருக்காங்களே, எல்லாம் இருப்பாங்கப்பா, அப்புறம் இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னா என்ன நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா, ஏன்னா இருப்பாங்கன்னு சொல்கிறது ஒத்துக்கிறான், அப்புறமா இருக்க மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்களா இல்லையா? நீ நோயில் படுப்பா ஒரு வாரம், யார் வரா பார்க்குறேன் நான். உங்கள் குழந்தைங்க கூட உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதாவது பிஸியாக இருக்கும். நினைக்கும் அதுக்கு மருந்து கொடுக்கணும், அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்கணும், அம்மாவுக்கு ஏதோ நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு கர்மாவோட இந்த லோகத்துக்கு வந்திருக்கு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்காது. புரியுதா? நீ அதை மாற்றாத. அதாவது நட்சத்திரம் இருக்குது, அது ஒரு ஸ்டார் இருக்குது, அது ஒரு வாழ்க்கை வாழப்போகுது, அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது, அது எப்படியோ போகுது. நீ என்ன பண்ண போகிற அதில் பூந்துக்கிட்டு? உன் வாழ்க்கை நீ வென்று எடுத்துட்டியா? ஞானம் சிரவணம் பண்ணிட்டியா? நீ மனநம் பண்ணிட்டியா? உன் வாழ்க்கையை நீ முடிக்கலை, எதுக்கு அந்த வாழ்க்கையில் ரொம்ப மூக்க நுழைக்கிற? தலைக்கில் நிற்கிற நேரத்தில் கண்டிஷன்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ சிக்கல் பார்த்தீங்களா சம்சாரங்கிறது. ஒன்றே ஒன்று தான் சொல்லிக் கொடுத்தேன், மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு இதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு திருமணம் நடக்கணுங்கிற ஒரு சிந்தனையோட யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்க வழி பின்னாடி போங்க, விட்டு கொடுங்க. வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஈகோ போடணும் சண்டை போடணும்னு நினச்சிட்டு கிடக்குறீங்களா? வாழ வைக்கணும்னு நினச்சா எல்லாத்தையும் என்ன பண்ண உன்னால் முடியும், அக்செப்ட் பண்ண முடியும். அது ஒன்றும் அப்படிப்பட்ட தப்பான முடிவெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க பின்னாடியே போங்கன்ட்டேன். எந்த கண்டிஷனும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லும் போது அவங்கக்கிட்ட என்ன நீ போய் கண்டிஷன் போடுறதுன்னு கேட்குறேன். அவங்களே சொல்லிட்டாங்களே, என்ன இல்லைன்னு நான் பேசியிருப்பேன், பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் பேர் என்னன்னு கேட்குறான்னு அவன்கிட்ட. பேர் ஆறுமுகம்னு சொல்கிறான். அவன் என்னத்தை பேசுறது? நம்ம ஏற்கனவே நிறைய பேசிகிட்டு இருக்கோம் டெய்லி. இதெல்லாம் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கணுங்க, நீங்கள் தனி தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லோரும் கூடயும் இருக்கோன்னு. சரி, ஏதோ நினச்சிக்கோ. நீ தனியாக தான் வந்தால் தனியாக தான் போகிற. உனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, புரியுதா? இந்த போகிற வழியில் இருக்கிறவங்கள தொல்லை பண்ணாத, இருக்கிறவங்களுக்கு துயரம் கொடுக்காத. என்ன பண்ண முடிஞ்சால் நல்லது செய்ய, இல்லையா உன்னுடைய ட்ராக்கில் அமைதியாக ஆனந்தமாக பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. அது வைதிக ஞானம் ரொம்ப முக்கியம். இந்த வைதிகம் படி போயிட்டீங்கன்னா அது ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி. அது என்ன பண்ணோம், உன்னுடைய பேரானந்தத்தில் கொண்டு போய் விடும். வைதிகத்தை விட்டுட்டு பொய் பின்னாடி போனீங்கன்னா தெருவில் தான் விடும். அதில் ஒன்றும் எழுதியே தரேன். ஸ்ரேயஸ் பிரேயஸ்னு 2 வாழ்க்கை இருக்குதுங்க. உயர்வான வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்லி வேதத்தை எழுதியிருக்காங்க. அது கேட்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ வெளியில் போய் என்ன பண்ண போகிறேன்? இப்போ என்னாச்சுன்னா தஸ்மா சதா விசாரை, அதனால் சதா விசாரம் பண்ணு, ஆரோப்பம் பண்ணு. 2 விதி இருக்குது. ஒன்று ஏற்றி வைக்கும், ஆமாம் உலகம் நீ சொல்கிறபடி இருக்குன்னு ஒத்துக்கிறாருல, குருவுக்கு தெரியாமல ஒத்துக்கிறாரு. இது இருக்காதுன்னு சொல்ல போகிறாரு, இருக்காதுன்னு அப்போ சொல்ல மாட்டார். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக பல இன்சிடெண்ட்டெல்லாம் சொல்லி பல கருத்துக்கள் பல தத்துவங்களை சொல்லி அதுக்கப்புறம் அவனே சொல்கிறான், கரெக்டு தான் ஜி நீங்கள் சொன்னது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்த யாருமே இப்போ இல்லை. என்னுடைய எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியமே மாறி போச்சு. அதனால் முதல்ல ஒரு குறிக்கோள் வச்சுக்கோ, பிரம்மத்தை பிடி, பாக்கி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். அது ஒன்றும் பொய் சொல்லலை. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அடையலாம், எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலான்னு சொல்கிறது அது பொய்யல்ல, சத்தியம் சத்தியம் சத்தியம். அந்த ஒன்றை இங்கே முருகப்பெருமான் வாரி வழங்கிட்டு இருக்காரு. வாங்கி அள்ளி அமிர்தத்தை பருக வேண்டியதானே. அமிர்தமாக இல்லையா இது? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர போகிறா? எப்போ சொல்லித்தர போகிறாங்க?
எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிற? அதனால் விரைந்து விவேகத்தோட இந்த ஆடியோவை கேளுங்க, சிரவணம் பண்ணுங்கள். அடுத்த லெவல் அதுவே மனநத்துக்கு கொண்டு போகும். அடுத்த லெவல் அதுவே அனுபூதிங்கிற நிதித்தியாசனத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். அப்புறம் நீ எல்லாத்தையும் அடைஞ்சதாக இருப்ப, அலைய மாட்டேன். இப்போ ஏன் எங்கெல்லாம் யாரும் உசுப்ப முடியல, ஒன்றும் பண்ண முடியல, உங்களை ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்கிறானா இல்லையா பகைவர்கள்? அவன் ஏதோ ட்ரை பண்ண, நான் டிஃபென்ஸ் கூட பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் அவன் வேலை, முருகப்பெருமான் வேலை. என் வேலையை நான் பண்ணிட்டு போயிட்டேன். அதனால் ஸ்வரூபம் நிச்சயி பாச்சு அற்புதமாக சொல்லிடுச்சு கடைசி வார்த்தை. இப்படி நீ பயணிச்சின்னா ஸ்வரூபம் நிச்சயி, உன்னுடைய ஸ்வரூபத்துக்குள்ளே நுழைஞ்சிருவ. வேறு யார் வேணும்? தானாகவே நடக்குது. சிரவணம் ஒன்று பண்ணினீன்னா ஸ்வரூபம் நிச்சயி கர்த்தம் சக்கியத்தே. ஸ்வரூபத்துக்குள்ளே நுழையிறது நிச்சயம் செய்கிறாய், உறுதிப்படுத்துகிறாய். தஸ்மாத், அதனால் சதா விசாரே, ரெண்டாவது வாட்டி தஸ்மாத் சொல்லுது. அதனால் சதா விசாரையே, தொடர்ந்து விசாரம் செய்யே. எதை விசாரம்? ஜெகத்தை விசாரம் செய்ய, ஜீவத்தை விசாரம் செய்ய. பரமாத்மனோ ஜீவ பாவ ஜகத்து. ஜீவங்கிறது ஜீவன், பாவங்கிறது பிரம்மம், அபாவம் அல்லது ஜகத்துன்னு சொல்கிறது ஜகத்து. பாவபோதே, இந்த பாவத்தை நீ அறியறதுனால, உணர்றதுனால. இப்போ இந்த உணர்வுங்கிறதுல ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த உணர்வு நிலையை நீ தொட்டேன்னா அதுக்கப்புறம் தவறே பண்ண முடியாது. இதுதான் ஃபைனல். இப்போ நெருப்பை சுடாதுன்னு தொடாதுன்னு 10 வாட்டி சொல்கிறாங்க குழந்தைங்கிட்ட. அது என்ன பண்ணுது? வெளிச்சமாக இருக்குன்னு தாவி அதை தான் பிடிக்கும். சுட்டுச்சுன்னா நீ தொடே சொல்லுங்கள், அப்படின்னு கையை பின்னாடி இழுத்துக்கும். இல்லைண்ணா என்ன சுட்ட பிற்பாடு தான் நான் கையை இழுத்துக்குவேன்னா 1000 இடத்துல சுடும். நீ ஒரு வரம்பு மீறும்போது இயற்கை உன்னை இடிக்கும். இது சூட்சமமான அர்த்தம் இருக்குது இதில். நீ வரம்பு மீறினா இயற்கை உன்னை இடிக்கும். எதுக்கு? உன்னை துக்கப்படுத்துறதுக்கு இல்லை, உன்னை சரி பண்ணுது. லிமிட்டு தாண்டாமல் பயணிக்கணும். வேகமாக ஓடணும், உன்னுடைய ட்ராக்கில் தான் ஓடணும். அதுதான் ரிதம்னு பேர். சத்தியம் ரிதம் அமிர்தம். ஒரு ஒழுங்கு, ஒரு மெய்ப்பொருள் டார்கெட்டை வைக்கணும், நல்லதை டார்கெட்டாக வைக்கணும். அது ஒரு ஒழுங்கு முறையில் பயணிக்கணும். நீ வேகமாக போனால் அதுதான் பெஸ்ட் ஆகிறது. சீட்டு கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிக்கிறது. ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆனால் ஏதோ லேக் இருக்குது, அந்த லேக்கை சரி பண்ணால் பாஸ் பண்ண போகிற. ஒன்றும் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எது முடியாது இருக்குது? எல்லாம் முடியும். நீ பிளான் கரெக்டாக பண்ணி அந்த சத்தியம் நிறுத்தங்கிற வார்த்தையை, இந்த வார்த்தையை நீங்கள் கையில் எடுத்தாலே, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு சாதனையாக இருக்கட்டும், சத்தியமிருதம் உனக்குள்ளே பிரகாசித்தாலே எல்லாம் வெற்றி மேலே வெற்றி. யாருமே மறுக்க முடியாது. எல்லாம் வழி விடுவான். அடியேன் அப்படி தான் வந்தேன். ரிதங்கிற வார்த்தை எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. சத்தியங்கிற வார்த்தை ஆரம்பத்துலேருந்தே, டே 1லேருந்தே இருந்துச்சு. வணங்காத முடியும் வணங்கும், தலை சாய்க்காதவனும் தலை சாய்ப்பான், ஒத்து வராதவன் ஒத்து வருவான், அமையாத சூழல் அமையும். என்ன வேணும் உனக்கு? இதெல்லாம் கடந்து வந்து தான் சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்வரூபம். நீ இடையில 1000 கழுதுங்க 1000மாக பேசும். நீ ஏன் அதெல்லாம் காதில் வாங்குற? அது வேலை வெட்டி இல்லை, அதுக்கு தான் வேலை, அது பேசின்னு கிடக்கு. அது வேலையை அது செய்யுது. உனக்கு அறிவு இருக்குல்ல, நீ உன் ட்ராக்கில் நீ பயணிச்சுக்கிட்டே போ. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஜீவ பரமாத்மனோ ஜீவ பாவ ஜெகத்து பாவபோதம். இந்த பாவபோதம்னு, இந்த போதம்னு சொல்லக்கூடிய ஞானம் பிறக்குதில்ல, ஞானம் பிறக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, எல்லாத்தையும் தாண்டி வருவாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என் உயிரை தொட்டுது. நீ எல்லாத்தையும் தாண்டி வருவடான்னு ஒரு வார்த்தை அவங்க கேஷுவலாக தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்றைக்குமே மறக்க முடியாத வார்த்தை அது. எல்லாத்தையும் தாண்டி வருவேன்னு சொன்னது. அப்பா சொன்ன, நீ காத்திருக்க, வெயிட் பண்ண கற்றுக்கோன்னு சொன்னாங்க. அப்பா சொன்ன வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. உயிரை தொட்ட வார்த்தை, அதை மீறி நடத்தவே முடியாது, நடக்கவே முடியாது. உயிரை தொட்ட வார்த்தை தான் அனுபூதி. இப்போ உங்களுக்கு தெரியாது நீ எத்தனை வார்த்தைகளை உள்வாங்கி உங்கள் உயிரோட உயிராக கலந்துருக்கு, உங்கள் பேச்சு நடவடிக்கை செயல்பாடுகளில் மாற்றம் வந்திருக்குன்னு இப்போ தெரியாது. உன்னை உற்று நோக்கிற
பகைவர்களுக்கு தெரியும் என்ன மாறி இருக்கான பையன் அப்படின்னு தெரியும். இல்லை அன்பு பிரியமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும், உங்களை உற்று நோக்கிறவங்க மாற்றம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த அனுபூதி நிலை இது. அதுக்கப்புறம் நீ தவறே நடக்காது. சரி மேலே சரி, வெற்றி மேலே வெற்றிங்கிற வார்த்தையை யார் சொல்ல முடியும்? நம்ம சொல்லலாம். சத்தியம் ரிதம் ஆதாரம். ஸோ பாவபோதம் அதுக்கு அந்த இப்போ நீங்கள் சொன்னால் தேவதைகள்லாம் இறங்குறாங்க, எல்லாம் ஒரே ஜெகஜோதியாக இருக்கே அப்படின்பா. நீங்கள் கடவுளா? நான் கடவுள் இல்லைப்பா, ஒன்றை மாதிரி தான் நானும். நான் கடவுளுங்கிறத உணர்ந்தேன். ஏன்னா இதெல்லாம் நடக்குது, நீ இன்னும் உணரலை. எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு இங்கே வந்திருக்க. இப்போ எந்த அளவுக்கு உணரணும்னா பூரணமாக உணரணும். 33% வந்ததே பெரிய அச்சீவ்மெண்ட். 33% வந்தது இதுவே போதும், அப்படியே நான் வாழ்க்கையை நடத்துவானா? அவன் அடுத்தது 66 பிடிப்பானா பிடிக்க மாட்டானா? 66 தொட்டவன் சும்மா இருப்பானா? 99 பிடிப்பானா பிடிக்க மாட்டானா? அப்போ தான் பூரணம் வருது. இதெல்லாம் நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயம் தானேப்பா. இதெல்லாம் நடத்த முடியாத விஷயமா? சிரவணம் பண்ண முடியாத விஷயமா? மனனம் பண்ண முடியாத விஷயமா? நிதித்தியாசனம் பண்ண முடியாத விஷயமா? என்னாச்சு? உள்ளே போல, அதனால் எவனும் உள்ளே வரலை. முதல் கதவை திறக்கிறது தாங்க பெரிய விஷயம். அப்புறம் எல்லா கதவும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு அதுவே திறந்துடும். அதனால் ஜீவ பாவ ஜகத்து பாவ போதை, இந்த வார்த்தை கூட என்னால் இன்னும் உங்களுக்கு நுட்பமாக சொல்ல முடியல. அந்த பக்கம் உங்களுக்கு உள்வாங்க முடியல உங்களால், என்னாலையும் சொல்ல முடியல. எப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீ தொட்டுட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் உணர்வு. வாழ ஆரம்பிச்சிருவ நீ. அதுலேருந்து அப்படி வாழ ஆரம்பிச்சிட. யாருன்னு நீ வெளியில் பார்க்காத, பேசாத, அதை பண்ணாத, எதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அந்த நுட்பத்தை இன்னும் உங்களுக்கு கொண்டு சேர்க்க முயற்சி பண்ணுறேன். இதே வார்த்தை தான், ஆனால் உங்கள் உயிரை தொடும். இதே வார்த்தை தான் உன்னை நம்பர் 1 ஆக்கும். இதே வார்த்தை தான் உன்னை ஆனந்த ஸ்வரூபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகும். எந்த வார்த்தை என்றைக்கு வரும்னு சொல்ல முடியாது. அந்த வாக்கு தான் பரா வாக்குன்னு பேர், பரம்பருடைய வாக்கு. ஈஸ்வர சங்கல்பம் பண்ணி தான் உங்களை உட்கார வச்சுருக்காரு. இங்கே பரா வாக்கை கொடுத்துக்கிட்டே வராரு. என்றைக்கு எந்த வார்த்தை அந்த பாயிண்ட்டை தொடுமோ அன்னைக்கு சித்தி. அதை நோக்கி தான் நம்ம உட்காந்துருக்கோம், பயணிக்கிறோம். ஸோ பாவபூதே பிரத்யேக அபின்னம். நீயும் அவரும் அபின்னம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அபின்னம். பிரம்மைவ இறுதியில் என்ன நிற்குதுன்னா பிரம்மைவ அவசிஷே பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதட்சத்தை சொன்னோம்ல, அந்த மந்திரம் போல் இப்போ எல்லாத்தையும் நீக்க அத்தியாரோப்பம் அபவாதம் செய்ய அபின்னம். நீயும் அவரும் இடையில இருட்டு இருந்துச்சு. இப்போ நீ மனுஷன், நீ அல்பம், நீ லிமிட்டடு, நான் மனம் புத்தின்னு நினச்சிட்ருக்கல, அது இல்லைங்கிற அந்த இருட்டு போயிடும். இருட்டு போயிடுச்சுன்னா நீ ஸ்வரூபம் யார்? நீ சேரவே வேணாம், ஸ்வரூபமே நீ தான். அந்த இடத்துல தான் பிரம்மைவ அவசிஷத்தே, பிரம்மஸ்வரூபமாக நிற்கிறாய். இப்போ நேற்று அவங்க எல்லோரும் பேசின வாக்கியத்தில் யாருடைய வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம கடைசியாக பேசின வார்த்தை தான். உங்கள்கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்னு சொன்னோம்ல, அதுதான் எல்லோரும் மனசில் நின்று இருக்கும். அதுதான் வேல்யூபிள். எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். அந்த வார்த்தையை ஆரம்பத்திலே சொல்லலை, இறுதியாக சொல்கிறோம். ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, எல்லாம் சரியாக இருக்குது சொல்லிட்டு அந்த அம்மாட்டையும் சொல்கிறேன். நம்பி கொடுக்கலாம், பொண்ணை நம்பி கொடுக்கலாம். அதனால் அகம்பிரம்மாஸ்மி உணர்வு அதான். இப்போ இதை ஒத்துக்கிற, அதை ஒத்துக்கிற சின்ன சின்னதாக ஒத்துக்கிட்டே வரல. அந்த இடத்துல தான் ஒரு புள்ளியில் அகம்பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு செயல்பட ஆரம்பிச்சிடும். காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? தவறே நடக்காது. எல்லாருக்கும் நல்லது நடக்கும். எல்லாரும் அந்த ப்ளக்குடு அந்த ஆத்மாவை, அதனுடைய பிரபாவத்தை எல்லாரும் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே பிரகாசம் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே தான் சுயம் ஜோதிக்கு, அனந்த சக்திக்கு, சர்வஜக, சர்வசித்தக, சர்வேஸ்வரகள்லாம் தானாக படிப்படியாக வெளிப்படுது. அதனால் சதா விசார, தஸ்மாத் சதா விசார ஏத். புரியுதா? அதனால் ஒரு மனுஷன் விசாரம் பண்ணணும்.
மற்றதை சிந்திக்காதன்னு சொல்லுது, ஒன்றை மட்டுமே சிந்தின்னு சொல்லுது. புரியுதா? மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கரோ. அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் நீராக வழியாய் இனியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் உடனே வேல் முருகன்